உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது பல லட்சம் கோடிகளை அடிச்சு குமிச்சிடுவாங்க. அதே எதிர்கட்சியா மாறினா அதுல இருந்து சில்லற காசு சில 100 கோடிகளை போலி போராளிகளுக்கும் போலி பத்திரிகையாளர்கள் போர்வையில சுத்துற 200 ரூபாய் கொத்தடிமைகளுக்கும் பல யூடியூப் சேனல்களுக்கும் காசை அள்ளி இறப்பாங்க. ஒரு பக்கம் போலி போராட்டம் நடக்கும். ஆட்சியை எதிர்த்து தும்முனா போராட்டம், துப்புனா போராட்டம், எதற்கெடுத்தாலும் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். போராட்டத்துக்குன்னே கோவன் மாதிரியான வெறிநாய்கள் எல்லாம் நிறைய பிஸ்கட் போட்டு வளர்ப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே போராடுறது மட்டும்தான் வேலை. அரசுல ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இந்த அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கும். சில போராட்டங்கள் வன்முறையாகவும் மாறும். அந்த பழி எல்லாமே அரசு மேல விழும். இதுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் இதை எடுத்து பேசி ஒரு பதட்டத்திலேயே மாநிலம் இருக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு வேலையை திமுக ஸ்டார்ட் பண்ணுது. இது சார்ந்த விவரங்களை நம்ம கடைசியில பேசுவோம். அதை விட இன்னும் சில முக்கியமான விஷயங்கள். நேற்று அமைச்சரவை கூட்டத்துல முதல்வர் ஸ்ட்ரிக்டா போட்ட முதல் ஆர்டர் என்ன அப்படின்னா, எல்லா அதிகாரிகளையுமே வெளியே போக சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அமைச்சர்களோட சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, யாராவது எங்கேயாவது போய் ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. பள்ளிக்கூடத்துல போய் ஆய்வு பண்றது, ரீல்ஸ் போடுறது, அது அமைச்சர்களா இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களா இருந்தாலும் சரி, கட்சி நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, நடவடிக்கை நிச்சயமா இருக்கும். நமக்கு ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களே நமக்கு எதிராக திரும்புற மாதிரி நீங்க பண்றீங்க. ஓட்டு போட்ட அரசு ஊழியர்கள் என்னப்பா இவங்க டார்ச்சல் தாங்க முடியலங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாங்க. இதை முதல்ல எல்லாரும் தடுத்து நிறுத்தணும். எங்கேயும் போய், அதாவது அரசு உத்தரவு இல்லாம இங்க போய் ஆய்வு செய்யறேன், அங்க போய் ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ண கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய லஞ்ச பிசாசுகள், கான்ட்ராக்டர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக உங்களை தேடி வருவாங்க. நிறைய புரோக்கர்ஸ் வருவாங்க. நிறைய அதிகாரிகளே அதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுலலாம் யாரும் எங்கேயும் சிக்கிறாதீங்க. வலை உங்களை சுத்தி விரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க எப்ப மாட்டுவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். மாட்டிக்காதீங்க. திரும்ப மாட்டுனீங்கன்னா கண்டிப்பா அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காப்புல. இதுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றேன். தலைமைச் செயலகம் இருக்குல்ல, தலைமைச் செயலக சாலையில போற வரக்கூடிய வாகனங்களை, சந்தேகத்திற்குரிய வாகனங்கள்ல வாகன சோதனையில ஈடுபட்டாலே பல கோடி ரூபாய் பிடிக்கலாம். இப்ப இந்த தேர்தல் காலத்துல பறக்கும் படை அங்கங்க பிடிப்பாங்க. ஊர்ல இடம் வித்து காசு வாங்கிட்டு வரவன், கல்யாணத்துக்காக நகை அடவு வச்சு பணம் எடுத்துட்டு வர்றவன், மாடு வாங்க காசு எடுத்துட்டு போறவன், மாட்டை வித்து காசு எடுத்தாரவன், இவனோ காசெல்லாம் பிடிச்சி அவங்க வைத்தறிச்சல்லாம் அள்ளி கொட்டிக்கும் தேர்தல் ஆணையம். ஆனா அரசியல்வாதியோட பணம்லாம் அது போட்டு அங்கங்க எங்க போய் சேரணுமோ அழகா போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. இப்ப இந்த தலைமைச் செயலக ரோட்ல நீங்க வாகன சோதனையை கரெக்டா நடத்துங்க. நிறைய உளவுத்துறையை போட்டு பிடிச்சிங்கன்னா பல கோடி பிடிக்கலாம். ஏன்னா அமைச்சர்களை அணுகிறதுக்காகவே புரோக்கர்கள் பல கோடிகளோட அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் நல்ல விஷயம் தெரிஞ்சுதான் சொல்றேன். பல கோடிகளோட பல புரோக்கர்கள் எப்படியாவது அமைச்சர்களை அணுகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை சார், சும்மா வச்சுங்க 10 கோடி சார், இந்த சும்மா ஒரு பழக்க வழக்கத்துக்காக எந்த விதமான கோரிக்கைகளும் கிடையாது. அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆகிறதுக்காக சார் 10 கோடி சும்மா நம்ம நட்புக்காக வாங்கிக்கிங்க, நீங்க எனக்கு எதுவும் செஞ்சு தர வேண்டாம், இப்போதைக்கு 10 கோடியை வச்சுங்க. ஏன்னா மாமானா மச்சானா, ஏன்னா மாமா மச்சான் கூட 10 கோடி கொடுக்க மாட்டான். 10 கோடி எல்லாம் விளையாட்டா வச்சுங்க சார் அப்படின்னா எவ்வளவு திருட்டி வச்சிருப்பாங்கன்னு நீங்க பாத்துங்க. இந்த மாதிரி நிறைய புரோக்கர்கள் தலைமைச் செயலகத்தை சுத்தி சுத்தி வராங்க. தலைமைச் செயலகத்துக்கு எவுத்தாப்புல இருக்க பார்க்கிங்ல வாகன சோதனை நடத்தினாலே பல கோடிகளை பிடிக்கலாம். அமைச்சர்களை எப்படியாவது வளைச்சிடணும் அப்படின்னு கட்டுக்கட்டா வச்சுக்கிட்டு சுத்துறானு. நம்மளா 2 நாள் போய் சென்னையில தங்கினோம்னா 3ஆவது நாள் செலவுக்கு காசு இல்லைன்னு ரிட்டர்ன் ஒடியாந்துடுறோம். அப்படி இருக்கு நம்ம பொழப்பு. இவனுங்க விளையாட்டா 10 கோடி வச்சுங்க, 20 கோடி வச்சுங்கன்னு பல அமைச்சர்களை அணுகுறாங்க. பல அமைச்சர்கள் அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. எப்பா எங்க பதவி போயிடும்பா, உங்க பஞ்சாயத்துலாம் நீங்க வேற எங்கேயாவது வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் அவர்களை வெளியேற்றக்கூடிய வேலை அப்படிங்கிறதும் நடக்குது. தலைமைச் செயலகத்துக்குள்ள பணம் எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. எப்படிங்க எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு யாரும் குறுக்கேள்வி கேட்காதீங்க. அணுகிறது மட்டும்தான் அங்க. சார் 10C வண்டியில லிக்விட் கேஸா இருக்கு சார், நீங்க ஊன்னு சொல்லுங்க, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துருவோம். இப்படிதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதனால இதுல கொஞ்சம் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம துரைமுருகன் வீட்டு நிச்சயதார்த்தம். அப்படியே உடம்பு பூரா நகையோட, பாப்பா ஒரு பொட்டு தொங்க வாங்க முடியல, ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வச்சுட்டேன்,
5 பவுன் போட்டு கட்டி கொடுக்க முடியல நம்மளால. கவர்மெண்ட் வேலையில இருக்கிற மாப்பிள்ளையா பார்த்தோம்னா 30-40 பவுன் கேட்கறானோ, எப்படி ஒரு பெண்ணை வித்து கட்டி கொடுக்கறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டுல 100% பெற்றோர்கள் பெரிய பாரத்தை தலையில சுமந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு கிராமாவது தங்கம் எடுத்து போடணும் மாசத்துல அப்படிங்கறதா இன்னைக்கு பெரும்பாலான குடும்பத்தினரோட எதிர்பார்ப்பு. இந்த மாச செலவு போக ஒரு கிராம் எப்படியா எடுத்துக்கலாம்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. ஆனா இங்க துரைமுருகன் வீட்டு கல்யாணத்துல ஒருத்தன் டான்ஸ் ஆனதை பார்த்திருப்பீங்க. அந்த ஆள் பேரு வேல்முருகன், காட்பாடி சேர்மன். துரைமுருகனோட பினாமி தான், வேற யாரெல்லாம் கிடையாது. அந்த சேர்மேனு ஒரு 3 கிலோ நகையை போட்டுட்டு டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு சேர்மேனுக்கிட்டே இவ்வளவு இருக்கு அப்படின்னா திமுக எம்எல்ஏட்ட எவ்வளவு இருந்திருக்கும், திமுக மேயர்கள்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும், திமுக மந்திரிகள்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும். ரொம்ப கிறக்கமா வருது இல்ல? அவ்வளவு காசை வச்சுட்டு நீங்களாம் மக்கள் பணத்தை அடிச்சுட்டு என்னதான்டா பண்ண போறீங்க? 5 இட்லிக்கு மேல தின்றவா முடியும்? நம்ம புலம்பி தேவையில்லாத நமக்கு தான் மன உளைச்சல் ஆகுது. இப்படி கண்ணு முன்னாடி போட்டு ஆடுறாங்க பாருங்க. இல்ல சரி ரைட்டு, அவன் ஒரு சேர்மன், ஒரு பினாமி, டான்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. ஆனா துரைமுருகனோட பேத்தி செந்தாமரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் ரவி கண்ணன் மகன் தீபக்குக்கும் தான் திருமண நிச்சயார்த்தம் முடிஞ்சிருக்கு. கிங்ஸ்டன் கல்லூரியில தான் நடந்தது. செப்டம்பர்ல மேரேஜும் நடக்க போகுது. இந்த ரவி கண்ணன் யாரு அப்படின்னா அவரே துரைமுருகனோட பினாமி தான். அவர் திட்டக்கூடிய பூர்வீகமா கொண்டவர். துபாய்க்கு போனாரு, துபாய் தொழிலதிபர், துபாய்க்கு வேலைக்கு போனாரு, அப்புறம் துபாயில தொழிலதிபர், அப்புறம் சினிமா தயாரிப்பாளர். நான் இந்த ராவண கூட்டம்னு ஒரு படம், அதெல்லாம் அவர் தான் தயாரிப்பாளர். இவர் யாரு என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது அவர் தான் துரைமுருகனோட துபாய் முதலீடுகள் எல்லாம் கவனிச்சிக்க கூடியவர். அவரே பினாமி தான். பினாமி வீட்லயே பேத்தியை கட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. கல்யாணத்தோட பட்ஜெட்டு ரொம்பலாம் பெருசா இல்லை. துரைமுருகன் ரொம்ப ஏழை. இப்ப பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காராம், இருந்த காசை பூரா கொண்டு போய் எலெக்ஷன்ல போட்டுவிட்டேன், கையில செலவு காசு இல்ல, கல்யாணத்துக்கே கடன் தான் வாங்கலான்னு இருக்கேன். வரவங்க போறவங்கலாம் சொல்லிட்டு இருக்காராம், காசே இல்ல, எல்லா காசையும் எலெக்ஷன்ல போட்டு செலவு பண்ணிவிட்டேன், 60 கோடி ரூபாய் செலவாகி போச்சு, வேற காசு இல்ல, பேத்தி கல்யாணத்துக்கே கடன் தான் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காராம். அதனால கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கோடி ரூபாயில திருமணம் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. 500 கோடி ரூபாய் சும்மா சிம்பிளா முடிக்கிறாங்களாம். ஒரு 500 கோடிக்குள்ள முடிச்சிடலான்னு இருக்கேன். அப்படியே எனக்கெல்லாம் எரியுது அப்படியே இதை கேட்கும்போது. 500 கோடி ரொம்ப சிம்பிளாடா உங்களுக்கு? ஒரு 5 லட்சம் இருந்தா கல்யாணம் பண்ணிடலான்னு தமிழ்நாட்டுல எத்தனை முதிர்கன்னிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வெறும் 5 லட்சம் இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு தாலியை கிளியை வாங்கி, ஒரு கூரைப்புடையை வாங்கி, ஏதோ 4 ஜாமா செட்டை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். 5 லட்சம் ரூபாய் இல்லாம பல கல்யாணங்கள் நின்றுட்டு இருக்கு. முதிர்கன்னிகள் இருக்காங்க. இன்னும் 500 கோடிங்கிறதே ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா டே எப்பா உங்களை பேசினா எனக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தை வந்துடும் போல இருக்கு. வீடியோவில் நிறைய பெண்கள் வேற பார்த்துட்டு இருக்காங்க. சரி விட்டுருவோம், நம்ம கதைக்கே வந்துடும். நேற்று என் வீடியோவில் நிறைய நேயர்கள் வாய்ஸும் ஆக்ஷனும் ஒத்து வரல, ஸ்டிக் ஆகல அப்படின்னு புகாரா சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வெளியில போயிட்டோம். என் மனைவி தான் போட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இந்த எடிட்டிங் செட்டிங்லாம் கொஞ்சம் தெரியாது, இருக்கிறத அப்படியே போட்டாங்க. பட் அது எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே வீடியோ ஒரு 50,000 வியூவை தாண்டி போயிடுச்சு. சரி, 50,000 வியூ தாண்டதை போய் டெலீட் பண்ணிட்டு நமக்கு வர்ற வருமானத்தை ஏங்க எடுத்துவானே, வீடியோ வியூஸ் போனாதான் நமக்கு 10 ரூபா கிடைக்கும், சரி விட நம்ம நேயர்கள் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் டெலீட் பண்ணலை. இனிமேல் அந்த மாதிரி தப்பு நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் அதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் போடுங்க அப்படின்னு இருந்தாங்க. டெலீட் பண்ணிட்டு போட்டால் ரெக்கமெண்டேஷன் குறையும், வியூஸ் குறையும், எனக்கு 10 ரூபா கிடைக்கும்னா நானும் கழுதியாக கத்திட்டு கிடக்கிறேன். அதனால அந்த 10 ரூபாய் இழக்க வேணாங்கிறது, அதான் அதை டெலீட் பண்ணல. அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்குவோம். இப்ப ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு வந்துரும். நேற்று பேசிய பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ் மாநில தலைவர், நம்ம பிரபல பாத்திர வியாபாரின்னு சொல்லுவாப்புல சவுக்கு, அவர் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையில ஆவடி நாசருக்கும் சேகர் பாபுவுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமா போட்டு உடைச்சிருந்தாரு. நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசிட்டேன். ஏன்னா சேகர் பாபுவுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது. இதுல ஆவடி நாசர் எங்க இருந்து வந்தார் சத்தியமா எனக்கு புரியல. ஏன்னா ஆவடி நாசர் இதுல எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச்லயே ஆனா முடிச்சாச்சு. அந்த இடத்துல இத்தனை டீம் இறங்கி அவரை வெட்டணும். அவரை, அதாவது அந்த இடத்துல அவர் முடியல அப்படின்னா, எங்கேயாவது தப்பிச்சு ஓடினார் அப்படின்னா எந்த வழியா ஓட முடியுமோ 2 வழி, 2 இடத்துலயும் 2 டீம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. தப்பி ஓடனா இவருக்கு வெடிகுண்டு வீசுற வரைக்கும் தயார் நிலையில இருந்திருக்காங்க.
இந்த வெடிகுண்டுகள் எல்லாமே வந்து ஆந்திரா பகுதியில வாங்குச்சு. கும்மிடிப்பூண்டியில வச்சு சோதனை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பெரிய ஸ்கெட்சே நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆளுமையா இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா ஆவடி நாசர். இதுல சம்பந்தப்பட்ட சில குற்றவாளிகள், சந்தேகப்படக்கூடிய நபர்களோட ஆவடி நாசர் இருக்கிற போட்டோ, சேகர் பாபு இருக்கிற போட்டோ எல்லாம் அண்ணாமலை அந்த காலகட்டத்திலே பிரேக் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிற வகையில ஆவடி நாசருக்கு இதுல பங்கு இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கான்னா இருக்கு. அப்ப விசாரிக்கணும், கண்டிப்பா விசாரணை அப்படிங்கிறது போகும். சிபிஐயே விசாரிக்க சொல்லிட்டாங்க. சிபிஐ சும்மாலாம் விடாது அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ஏன்னா இங்க மடப்புறம் அஜித் கேஸுக்கு சிபிஐ இன்ன வரைக்கும் நம்புறோம். கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்கு, கல்லை கட்டி இன்னொரு கல்ல போட்ட மாதிரி கிடக்கு. ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. ஏதாவது இருந்தாலும் பேசலாம். நிறைய நேயர்கள் அஜித்குமாரை பத்தி கேஸை பத்தி பேசுங்கிறாங்க. சத்தியமா ஒண்ணுமே இல்லை. அதை நான் பேசி என்ன பண்றது? அஜித்குமார் கேஸில் கொலையாளிகளை நெருங்கிய போலீஸ், ஏன்னா அங்க கொலையாளிகளே போலீஸ் தான், அவங்கள வந்து அப்படியே தூக்குல ஏத்த போறாங்க, தூக்கு தயார் அப்படின்னு சொல்லி தம்பனையில வச்சு நான் வேணா கதை வேணா பேசிட்டு இருக்கலாம், எனக்கு வியூஸ் போகும். ஆனா உங்களுக்கு உண்மை கிடைக்காது. ஒண்ணுமே டெவலப்மெண்ட் இல்லைங்கிறதாலதான் நம்ம பேச மாட்டேங்கிறோம். இந்த விஷயத்திலயும் நம்ம சிபிஐயை நம்புறோம். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கேஸை வந்து கழுத்தை நெருக்கி பிடிச்சோம் அப்படின்னா திமுகவோட குறவலையை பிடிக்கிற மாதிரி அது. நீங்க சேகர் பாபு, ஆவடி நாசரு, செல்வப்பிரந்தையெல்லாம் ஓட்டாப்ல. செல்வப்பிரந்தையே காங்கிரஸ்காரர், ஆனா அவர் காங்கிரஸ்காரர் இல்ல, திமுக காரர் தான். அதனால பிடிக்கலாம். புட்டிச்சு கசக்குனீங்க அப்படின்னா நிச்சயமா மிகப்பெரிய உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். ஒரு பட்டியல் சமூகத்தோட வாக்குகள் மொத்தமா டிவிகேவுக்கு விழுந்திருக்கு. பட்டியல் சமூகத்தினர் ஒரு நல்ல மனிதரா, தலைவரா ஏத்துக்கிட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையில மட்டும் இவர்கள் எல்லாம் கண்டிப்பா கழுத்து நெறித்து பிடிச்சு கழிவில் ஏற்றப்பட்டால் டிவிகேவிற்கான செல்வாக்கு இன்னும் உயரும். அதை செய்வாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்குது, கோர்ட்டு சிபிஐட்ட கொடுக்குது. சாதாரண ஒரு வழக்கு அப்படின்னு வச்சுங்களேன், கோர்ட்டு கொடுக்கல, அரசை போய் சிபிஐட்ட ஒப்படைக்க சொன்னீங்க அப்படின்னா, ஏன் எங்க போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது ஒரு மான பிரச்சனை. எங்க போலீஸால விசாரிக்க முடியலன்னு நாங்க சிபிஐட்ட கொடுக்கணுமா? அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்களே விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம். ஆனா கோர்ட்டு இந்த வழக்குல ஆளும் தரப்போட முக்கியமான பெருந்தலைகள்லாம் இருக்கு, இந்த விசாரணை முழுமையா நடைபெறாதுன்னு பொற்கொடி அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு சிபிஐல கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க என்னமோ அப்படியே அடுத்த நாளே குற்றவாளிகளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிடுற மாதிரி அதை எதிர்த்து இவங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. பெரிய முகுல் ரோஹித்திய கொண்டு வந்து விடுறாங்க பல லட்சங்களை கொடுத்து, ஆம்ஸ்ட்ராங் கேஸ சிபிஐ கிட்ட போகக்கூடாதுன்னு. எவ்வளவு மோசமானவர்கள் பார்த்து. உங்களுக்கு கண்டுபிடிக்க துப்பு கிடையாது, கண்டுபிடிக்கிறவன்ட்ட விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. வில்லு யாரா வேணாலும் இருக்கலாம், அம்பு திமுக, சாரி அம்பு யாரா வேணாலும் இருக்கலாம், வில்லு திமுக கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறதாலதான் அதை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரசு அதை வாபஸ் வாங்கியிருக்கு. மேல்முறையீடு போல சிபிஐ விசாரிக்கிட்டோம்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்ப சிபிஐ கிட்ட முழு பிடியும் இருக்கு. கரெக்டா விசாரணை செஞ்சா ஆம்ஸ்ட்ராங்குக்கான நீதி கிடைக்கும். கண்டிப்பா குற்றவாளிகள் பிடிபடுவார்கள். ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் உங்களை வாழ்த்துவாங்க. அது செய்வீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம போலி போராட்டங்களுக்கு வந்துருவோம். என்னன்னா, நீங்க ஸ்டெர்லைட் போராட்டத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், அது மாதிரி இந்த 8 வழிச்சாலை போராட்டம், இது மாதிரி அதிமுக ஆட்சியில எங்க திரும்பினாலும் போராட்டம் நடக்கும். எப்ப இருந்து தெரியுங்களா இந்த போராட்டம் எல்லாம் ஆரம்பிச்சது? 2017க்கு பிறகுதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆன பிறகுதான். அதுக்கு முன்னாடி 2011ல இருந்து வாய மூடிருந்தாங்க தெரியுமா? ஏன்னா அப்ப முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தது யாரு? சிங்கம். போலி போராட்டம் சுட்டு தள்ளி விடும் அந்த அம்மா. போராளினா பெரிய மயிறு, நீனு உண்மைக்கு போராடாம என்னடா போலியா போராடிட்டு இருக்கு, 4 பேரை அடிச்சு காலை உடைங்கன்றோம். அதுதான் லீடர்ஷிப். அப்படியே பொத்திட்டு உட்கார்ந்து போராளிங்க. அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு நாள் கூட இவங்க நிம்மதியா எடப்பாடி பழனிசாமி ஆள வைக்கல. தினம் போராட்டம், தினம் அறிக்கை. இந்த மாதிரி இந்த செந்தில், நக்கரம் கோபாலு, இந்த அதர்மம், யூடியூப் புரூட்டஸ், நக்கரம் பிரகாஷ், இது மாதிரி ஒரு 50 பேர்த்த உருவாக்கி அங்கங்க வெறிநாய் மாதிரி இணையதள கூலிப்படைகளா உருவாக்கி வச்சிருந்தாங்க. வல்லு வல்லு வல்லுன்னு குலைப்பாங்க. இந்த பியூஷ் மானுஸ் இவங்கெல்லாம் இப்ப மறுபடியும் ஏஞ்சி வந்துட்டானுங்க, கோவன் இவனுங்கெல்லாம் அப்படியே பொத்திட்டு இருந்தானுங்க 5 வருஷம் திமுக ஆட்சியில. எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருக்கும்போது தினம் போராட்டம். அப்படியே கோவன்லாம் நரம்பு பொட்டைக்க நாக்கு பூச்சி வெளியே வர பாட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சான். திமுக ஆட்சியில எவனாவது ஏதாவது பேசிருக்கீங்களா? பாத்தீங்களா? பேசியிருப்பானுங்க. பாசிச மோடி அரசேம்மா. அப்ப இங்க மாநில அரசு என்ன கருணாநிதி அப்புறம் வாயில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியே கேட்க மாட்டானுங்க. அப்படியே பொத்திக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாம் சைலண்ட் மோடு. மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடி, வாழ்வீச்சு, ஓல்வீச்சு, வேல்வீச்சுன்னு வட கதை மட்டும்தான் பேசியிருந்தாங்க. எவனாவது பேசியிருக்கானுங்க 5 வருஷத்துல?
இப்ப மறுபடியும் எல்லாருக்கும் நாய்களுக்கு பொறை போடப்பட்டு விட்டது. இப்ப நாய்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி கடிக்க ஆரம்பிக்க போகுது. நல்லா நீங்க யோசிச்சிருக்கலாம். மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு பாட்டு பாடினவன் அதுக்கப்புறம் பாடின பாட்டு என்ன தெரியுமா? உஷாரு உஷாரு தாவேக்கா உஷாரு. இடையில திமுக ஒன்று இருந்துச்சு, அதை பத்தி ஏன்டா எந்த பாட்டும் பாடல அப்படின்னா, நாங்க நாங்க என்னடா நீங்க எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படின்றானு. வாயே துறக்காம இருந்தானுங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க போராட்டத்துக்கு ஒரு டீமை மறுபடியும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இத உடைக்கணும். நல்ல போராட்டத்தை நானே ஆதரிக்கக்கூடியவன். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் உட்காந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பேசியிருக்கேன் நான். தொண்டை தண்ணி வத்த ராத்திரி பகலா உட்காந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கேன் நான். ஆனா இந்த மாதிரி போலி போராட்டங்கள்ல போராளிகள்ங்கிற பவரையில எவனாவது வந்தான்னா தடியடி நடத்துறீங்களோ, கண்ணீர் போக போடுறீங்களோ, எதை பண்றீங்களோ ஸ்டார்டிங்லயே முடிச்சு விட்டுருங்க. அதுதான் அரசாங்கத்துக்கு நல்லது. இல்லாட்டி இவங்க தினமே பதட்டத்திலேயே வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சம்பந்தமே இல்லாம மயிலாடுதுறையில அந்த தரங்கம்பாடியில 2 தற்கொலை. அத கொலை, ஆணவ கொலை அப்படின்னு மாத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டானுங்க பாத்தீங்களா, தேர இழுத்து தெருவுல விட்டு. ஏன்னா தலித்துகள் வாக்கு இந்த அரசுக்கு விழுந்திருக்கு. இந்த அரசும் ஆணவ கொலைக்கு நடவடிக்கை எடுக்கல, இந்த அரசும் தலித்து விரோத அரசு அப்படின்னு கட்டமைக்கிறதுக்காக ஒரு பெரிய விஷயத்த கொண்டாந்தானுங்க. அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்ப அடுத்து ஒண்ணுமே இல்ல, கால் மேல கால் போட்டுக்கிட்டு அம்பேத்கர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலையை கொண்டாந்து வச்சு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே கால் மேல கால் போட்டு எந்த தலைவருக்காவது எங்கேயாவது சிலை இருக்கா? ஏன் இப்ப திடீர்னு ஒன்ன கொண்டு வந்து அங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க? அதுவும் ஏன் அம்பேத்கர் சிலையை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க? இது தலித்து விரோத அரசு, பாருங்க சிலையை கூட வைக்க விட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது. இப்ப நீங்க அம்பேத்கரை அம்பேத்கர் வந்து பொது மனிதர். தமிழ்நாட்டுல மட்டும் அவரை தலித் தலைவரா மாத்தி வச்சிருக்காங்க. அதை செஞ்சதும் யாருன்னு உங்களுக்கே தெரியும். பேசினா பிசிஆர் கேஸ் போடுவாங்க. அதனால அதோட நம்ம கட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கேன். அதனால அதோட கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இப்ப அடுத்த ஜாதிக்காரங்க வந்து நாங்க முத்துராமலிங்க தேவரை கால் மேல கால் போட்டு செலவு வைக்கணும்பாங்க. அப்புறம் அடுத்த ஜாதிக்காரங்க நாங்க இமானுவேல் சேகரனை கால் மேல கால் போட்டு செலவு வைக்கணும்பாங்க. அடுத்து அங்க இருந்து வந்து அவங்க ஜாதி கால் மேல கால் போடணும். நாங்க மருது சகோதரர்களுக்கு கால் மேல கால் போடணும்பாங்க. இன்னொருத்தர் பெரும்புடுகு முத்திரையருக்கு கால் மேல கால் போடணும்பாங்க. இதோட லிமிட் தான் என்ன? சிலையோட புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கக்கூடியது. இதெல்லாம் அரசு வந்து தயவு தாட்சணை இல்லாம அடிச்சு தூக்கி போடணும். சரி, அடுத்து சிறை மரணம் ரொம்ப முக்கியமானது. இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டியது. இந்த சபரிவர்மன் அப்படின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொல்லப்பட்டான். ரொம்ப பாவம். நீ அஜித் மரணத்திற்கு சற்றும் குறையாத மரணம். ஆனா கொலை, மரணம் இல்ல கொலை. இவனுக்கு மனசாட்சியே இல்லாம சிறை கைதிகள் அடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஈஸியா சிறை கைதிகள் மேல பழி போடுறாங்க பாத்தீங்களா? எங்க எந்த சிறை கைதி அடிச்சு கொண்டா சொல்லுங்க பாப்போம். இவன் ஒரு மாற்றுத்திறனாளி. 194 ரூபாய்க்கு ஹான்ஸும் பாக்கும் வச்சிருந்திருக்கான் கடையில. பெருசாலாம் இல்லைங்க, வெறும் 194 ரூபாய் மதிப்புள்ள. 194 ரூபாய் மதிப்புனா அதை அந்த 194 ரூபாய்க்கு அதை வித்துருந்தான்னா அவனுக்கு அதுல லாபம் ஒரு 50 ரூபாய் கிடைச்சிருக்கும். அவ்வளவுதானே கிடைக்கும். 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். இத்தனைக்கும் சம்பந்தப்பட்ட பையன் நேரா எடுத்துட்டு போய் ஐயா தெரியாம வித்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போய் அவனே ஒப்படைச்சிருக்கான். அவனை கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டு உள்ள என்ன பிரச்சனை எது பிரச்சனை தெரியல, அட்மிஷன் அட்டின்னு அடிப்பானுங்க, நிர்வாணமா நிக்க வச்சு சோதனை பண்ணுவாங்க. ஜெயில அப்படிதான் போன உடனே சோதிக்கும். இவன் ஏதாவது ஏத்து பேசியிருப்பான், அடிச்சிருப்பாங்க, ஏதாவது திட்டிருப்பான். இதுக்கெல்லாம் பண்றீங்களா? அவன் கோடி கோடியா திருடுறான், என்ன கொண்டாந்து ஏன் இப்படி பண்றீங்க? இது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான கோபம். அப்படி வந்திருக்கும், அடிச்சு கொண்டிருப்பானுங்க. ஆனா கைதிகள் அடிச்சு கொண்டானுங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா சிறை கைதிகள் எப்படி தெரியுங்களா? புதுசா ஜெயிலுக்கு வரக்கூடியவனை விருந்தாளியா பார்ப்பாங்க. சீரியஸா நீங்க ஜெயிலுக்கு புள்ள போனீங்கன்னா போறவனுக்கு வந்து அது ஒரு புது உலகமா தெரியும். என்னடா இது வந்த உடனே இப்படி நிர்வாணமா நிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி நிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாராலையும் அப்படி எல்லாம் நின்னுற முடியாது. ஒரு மாதிரி கூனி குறுக வச்சிரும். எங்கேயோ தனி உலகத்துல கொண்டாந்து விட்ட மாதிரி இருக்கும். நமக்கு யாருன்னே தெரியாதவன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், பேச்சு துணை கூட ஆள் இருக்காது. முதல் சிறைங்கிறது அப்படிதான் ஒருத்தரை சிதைக்கும். அப்ப எல்லாருமே அழுவாங்க, ஐயோ வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கக்கூடிய சக சிறைவாசிகள் அவனை தேத்தி அழாதப்பா உட்காருப்பாம்பாங்க. அதுவும் சபரிவர்மன் மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிலாம் வந்தான்னா தான் வீட்டு புள்ள மாதிரி பாத்துக்குவாங்க சக சிறைவாசிகள். அவன் எவ்வளவு கொடூர குற்றம் செஞ்சவனா இருந்தாலும் சரி அங்க வரக்கூடியவனை அப்படிதான் அணுவான். அவன் வச்சிருக்க பழத்தை கொடுப்பான், அவன் வச்சிருக்க மிச்சரை கொடுப்பான். வாப்பா என்ன வேணும்ப்பா, சாப்பிடுப்பா, இந்தாப்பா சாப்பிடுப்பா, ரெஸ்ட் எடுப்பா, ஒன்னும் இல்லப்பா, 2 நாள்ல ஜாமீன் கிடைச்சிருப்பா, இது ஒரு சின்ன கேஸ் தான்ப்பா, நாங்களா இருக்கோம்ப்பா, கவலைப்படாப்பான்னு அவனை தேத்துவாங்க.
அவன் அடிச்சு கொன்னுட்டான்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இவனுங்கெல்லாம் மிருகத்துக்கு பிறந்தவனுங்களான்னு நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசு 3 பேரை கைது செஞ்சிருக்கு. ஆனா இந்த அதிகாரிகள் முட்டு கொடுப்பானுங்க. அது சக சிறைவாசிகள் அடிச்சான். எங்க சக சிறைவாசி அடிச்சான்? எங்க எந்த சிறைவாசி அடிச்சான்? எங்க கேஸ் போடு? ஏன் எஃப்ஐஆர் போடல சக சிறைவாசிகள் மேல? நடந்து போச்சு. அரசு நடவடிக்கை எடுத்து 3 பேரை கைது செஞ்சிருக்கு. ஆனா அதுக்கும் முட்டு கொடுக்க கூடிய கூட்டம் வந்துச்சுன்னா அவங்களை கிழின்னு கிழிக்கணும். இந்த பையனோட உடம்புல 19 இடத்துல காயம் இருக்கு. மணிக்கட்டு கை முறிக்கப்பட்டிருக்கு. இதயத்துல ரத்த துளிகள் பறஞ்சிருந்திருக்கு. கழுத்துல ஆழமான காயம் இருந்திருக்கு. என்ன லட்டியால அடிச்சிருப்பாங்க, இறங்கிருக்கும் இந்த இடத்துல காயம். அதுதான் அந்த ஆழமான காயமா இருக்கும். இதயத்தெல்லாம் ரத்தம்னா எட்டி ஓய்ச்சிருப்பாங்க பூஸ்காலோட. அவ்வளவுதான் நடந்திருக்கும், வேற ஒண்ணுலாம் நடந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணம். அமைச்சர்கள் போய் 10 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு தற்காலிக அரசு வேலைன்னு இருக்காங்க. எங்க சிக்குது பாத்தீங்களா? இது அரசு செய்த பச்சை படுகொலை. அப்ப கரூர்ல பர்மனன்ட் வேலை கொடுத்தனா இவனுக்கு மட்டும் என்ன தற்காலிக வேலை? கரூர்ல தற்காலிக வேலை கொடுக்க சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. நீங்க பர்மனன்ட் வேலை தான் கொடுக்க போனீங்க. இவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் எல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சொன்னோம், அரசு வேலை கொடுத்தா இதுக்கு எல்லையே இல்லாம போயிட்டே இருக்கும்னு. உடனுக்குடன் உங்க ஆட்சியிலேயே அடுத்து நடக்குது. கிடைக்க வேண்டியது நீதி, நீங்க கொடுக்குறீங்க, மாற்று கருத்து இல்ல. அடுத்து கிடைக்க வேண்டியது நீதி தான், அரசு வேலை அல்ல. அரசு புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசும்.